ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம திசை கணக்குகள்ல இந்த கணக்கை பார்க்கலாம். எக்ஸ் என்பவர் 25 கிலோமீட்டர் கிழக்கு திசை நோக்கி நடந்து பின்னர் வலது பக்கம் திரும்பி 40 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்னர் நின்று விடுகிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் நிற்கின்றார்? திசை கணக்குகள்னாலே இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டுக்குங்க. மேல வடக்கு, கீழே தெற்கு, மேற்கு, கிழக்கு. திசை கணக்குகள் அப்படின்னாலே சென்டர்ல இருந்து புறப்படுற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கணும். சென்டர்ல தான் இருந்து புறப்படணும். சரி, எக்ஸ் என்பவர் இங்க இருந்து புறப்படுறாரு. 25 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு திசை நோக்கி 25 கிலோமீட்டர் தூரம் போறார். 25 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போறார். சரி, இந்த இடத்துல நீங்க போற மாதிரி ஒரு இமேஜினேஷன், நீங்க நடந்து போற மாதிரி ஒரு கற்பனை. சரி, நகர்ந்து பின்னர் வலது பக்கம் திரும்பி 40 கிலோமீட்டர். இப்படி போறவருக்கு, இந்த திசையில போறவருக்கு வலது பக்கம்னா இந்த பக்கம், இடது பக்கம்னா இந்த பக்கம். ஸோ வலது பக்கத்துல 40 கிலோமீட்டர் இதை போட்டு 40 கிலோமீட்டர் தூரம் 40 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் நின்று விடுகிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கின்றார்? இதற்கும் இப்ப இந்த இடத்துல நின்றுட்டார். 40 கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து வந்துட்டு இங்க நின்றுட்டாரு. அப்ப இதற்கும் இதற்கும் இடைப்பட்ட இந்த திசை என்ன திசை? தென்கிழக்கு. ஸோ புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் தென்கிழக்கு திசையை நோக்கி நிற்கின்றார். ஓகே.